இப்பல்லாம் செயின், பிரேஸ்லெட் ஏன் மோதிரம் கேட்டா கூட அது நமக்கு வெளியில தாங்க எடுத்து குடுக்குறா. ஏன்னா கோல்டு எடுத்து குடுத்தது எல்லாமே நான் கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற பஜ்னா சேட்டு குடுத்துட்டு வந்துட்டேங்க. சேட்டு நீங்க போட்டுங்கன்னு. அதாங்க அடகு வைக்கிறதா அப்படி சொல்றேன். எது நம்மகிட்ட தங்கியிருக்கு. இத பார்த்தவே இனி உனக்கு கோல்டு எடுத்து குடுக்கல எந்த பிரயோஜனம் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு முடிவா வந்துட்டா போல. ஏன் போன மாசம் என் பர்த்டே கூட எனக்கு வந்து ஒரு வெள்ளியில தான் ஒரு பிரேஸ்லெட்டும், ஒரு செயினும் எடுத்து மாட்டி விட்டேன்னு பார்த்துக்கங்க. அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி வெளியில வந்து ஒரு ரிங் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம லலிதால ஜுவல்லரி போயிருந்தோம். நாங்க அத வந்து ஒரு 10 வருஷமா லலிதால தான் எடுப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ராசியான கடை எங்களுக்கு அப்படின்ற மாரி தோணும். போன உடனே எனக்கு வந்து ஒரு மோதிரம் செட் ஆயிடுச்சுங்க. ஆந்த கண்ண வச்சது ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அதோட கூட சேர்த்து இன்னொன்னு எடுத்துக்கிட்டேன். ரூ. 500 ரூ. 1000க்குள்ள தான் வந்தது. அதனால 2ஆ எடுத்துக்கிட்டேன். பில்ல முடிப்பான்னு பார்த்தா, அதோட வந்துட்டு 2 டீ சொல்லிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டா. சரி 2 ரூ. 500க்கு பில் பண்ணிட்டு 2 டீயா? எப்படி அந்த தம்பி வேற எதனா தப்பா எடுத்துக்க போறான்னு சொல்லிட்டு, நீலகண்டன் அத காமிங்க, நீலகண்டன் இத காமிங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவரும் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சுட்டு கால்குலேட்டர் எடுத்து தட்ட ஆரம்பிச்சுட்டாரு. கண்டிப்பா எப்படியும் வாங்குவாங்கன்ட்டு. எனக்கு தான் தெரியும் எதையும் வாங்க போறதில்ல. அதோட 2 டீ குடிச்சுட்டு ஓட போறாங்கன்னு சொல்லிட்டு.